ஹாய் ஹலோ வெல்கம் டு தேர்ஸ்டே ஈவினிங் இன்றைக்கி வந்து ஈவினிங் எதுவும் சமைக்க வேண்டாம், ஹஸ்பண்ட் டின்னர் போடலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு புயலாக வேலை செஞ்சுட்டு புஜ்ஜு நீ ஹோம்ஒர்க்லாம் சீக்கிரம் முடித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது சிங்கில். ஸோ அது எல்லாமே கழுவிடலான்ட்டு கழுவிட்டு நானும் குளிச்சு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்புறம் வெளியே தீபம் போட்டுடலாம், இன்றைக்கி வியாழக்கிழமை காலையிலே எல்லாம் க்ளீன் பண்ண ஒர்க்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு தீபம் போட்டுட்டு எல்லாமே முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 7 o'clock இருக்கும். அப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி கார் ஏறிடலான்ட்டு. ஆனால் எங்கே போகிறோன்னு சொல்ல, டின்னர் மட்டும் சொன்னார். இன்றைக்கி வெஜ்ஜா நான்வெஜ்ஜா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி சர்ப்ரைஸாக போகிறோம் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நமக்கு என்ன, நமக்கு தேவை டின்னர் தான், நம்ம எங்கே கூட்டிகிட்டு போனால் என்ன, நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பியாக கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் மனுஷன் பயங்கரமாக காரை கிளப்புனாரு. சரி எங்கே தான் கிளம்புறாரு பார்க்கலாம், பொள்ளாச்சியா பல்லடமா சூலூரா எங்கேயும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். பார்த்தா பல்லடம் வழியே கார் போச்சு. சரி எங்கேங்க நம்ம ரெகுலராக சாப்பிட்ற கொக்கரக்கோவா போகிறீங்க அப்படின்னு. இல்லை இன்றைக்கி நம்ம சூலூர் போகிறோம் அப்படின்னாங்க. என்னென்னு பார்த்தா சூலூரில் புதுசாக ஒரு பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது சேலம் ஆர்ஆர் பிரியாணின்னு சொல்லிட்டு. சரி அங்கே தான் போகிறோம் அப்படின்னாங்க. ஓகே, ஆல்ரெடி ஆர்ஆர் பிரியாணி கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஸோ இந்த இடத்துல இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணங்காட்டி சரி போய் எப்படி டேஸ்ட்டெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி போனோம். உள்ளே போய் பார்த்துட்டா உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, நமக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி அப்படின்னு சாப்பிட்டுட்டு அங்கே பாருங்க, எங்கே போனாலும் 2 பேர் சண்டை தாங்க. சரி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா, எங்கே போய் வெளியே வந்தாலும் சண்டை போட்டு தான் ஃபஸ்ட்டு வேலையை ஆரம்பிப்பாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சரி இல்லை இன்றைக்கி என்னென்னு பார்த்தா இப்போ கறிசோறுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நல்லா வெளுத்து வாங்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு மெனுவெல்லாம் யோசிச்சுட்டே இப்படி போயிட்டேன். சரி இன்றைக்கி என்னென்ன மெனு இருக்குன்னு தெரியாது இங்கே அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அவங்களும் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இலையை விரித்து தண்ணி தெளித்து முதல்ல தயிர் பச்சடி, கத்திரிக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் கேசரி எல்லாமே வச்சாங்க. கேசரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு வாயில் எடுத்து வச்சு பார்த்தேன். ஃபேவர் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. தயிர் பச்சடி மட்டும் கொஞ்சம் ரைத்தா தான் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஆனால் பிரியாணி குவான்டிட்டிங்க, அதாவது எப்படி சொல்கிறது, மற்ற பக்கம்லாம் இதில் நம்மளுக்கு ஒரு ஒரு காவாசி கூட தான் இருக்கும் பிரியாணி எல்லாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாங்க. ஸ்லிம்மாக இருக்காங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்ல என்னைய மாதிரி பிரியாணி சாப்பிட்ற பிரியவங்களாக இருந்தால் ஒரு 2 பேர் சாப்பிட்லாங்க. பரவாயில்ல, இவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 3ன்னு ஆர்டர் பண்ணுறோன்னு சொன்னோம். இப்போ வெயிட்ரு அவர் என்னன்னாரு, இல்லை ஒரு நீங்கள் 2 ஆர்டர் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும்னாங்க. நிஜமாகவே அப்படி தாங்க, குவான்டிட்டி நிறையவே இருந்தது. சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் தான் ஆர்டர் பண்ணோம். அவங்க 2 பேரும் சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு மட்டன் பீஸ் நல்லா அப்படியே மெதுன்னு இருந்துச்சு. அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாய் வச்சு தயிர் பச்சடியும் வச்சு அப்படியே சாப்பிட்டாங்க. அப்படியே மெஸ்மரைசிங்காக இருந்தது. பாஸ்மதி பிரியாணி தான், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கிரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட் ஒரு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ருந்தாங்க. நிஜமாகவே ரியலி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அளவாக பிரியாணி தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணோம். எங்களுக்கு பிரியாணி ஓகே, எல்லாமே எதுவுமே மீதி எதுவுமே ஆகலை, எல்லாமே கம்ப்ளீட்டாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கும்போது இன்னும் ஜூஸ் குடிக்கிறேன் 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டே இருந்தாங்க. சரி எப்படா குடிச்சு முடிப்பாளுங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பார்த்திங்களா, சிறுசு ஆட்டம், பொது இடம் எதுவுமே பார்க்குறது இல்லைங்க, பயங்கரமாக ஆடும். ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னு ரொம்ப இன்னோசன்ட் மாதிரியே மூஞ்சி வச்சுக்குவா. ஆனால் சரியான ஆள். அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு கூட சரி ஒரு கிளிக் எடுத்துக்கலாம் போது சிறுசு போகிறான் பிடிச்சி வந்துட்டா. பார்த்தா அவங்க 3 பேர் போஸ் கொடுத்தாங்க. சரி அப்படின்னு பார்த்தா வெளியே வந்தால் சரியான மழைங்க. சரி சூலூரில் வந்து நல்ல மழை பெஞ்சுது. அந்த மலையை அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே மயக்கமாயிருச்சு. பிரியாணி சாப்பிட்டாவே கிறக்கும். அப்படியே நேராக வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எனக்கு எந்த வேலையும் சொல்லாத, போயிட்டு எனக்கு நல்லா சூடாக ஒரு பால் மட்டும் ஆற்றி கொடு, அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் சொல்லக்கூடாது, நான் போய் தூங்கணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு தாங்க போனேன் வீட்டுக்கு. அப்புறம் போகிற வழியில் அவங்க என்ன சொன்னாங்க, கேக் இருந்தால் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். பார்த்தா கேக்கு வந்து அங்கே போனால் எங்களுக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கேக்கெல்லாம். சரின்னு உள்ளே போய் எதுக்கும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். எல்லாமே ஹைலி ப்ரைஸுங்க, ஓவர் ப்ரைஸாக இருந்தது கேக்கெல்லாம். எதுவும் வாங்க வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பால் ஆற்றி ஹஸ்பண்டு கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பெட் ஓரம் மட்டும் கொஞ்சம் விரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னிருந்தேன். மனுஷன் சரியான டென்ஷன் ஆகிட்டார், செம்ம டயர்டு போல் அவருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி திட்டிகிட்டே விரித்து கொடுத்துட்டு இருந்தாருங்க. தேங்க்யூ.